வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்திற்கு 69,515 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். டிசம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டி மூலம் 1,77,000 கோடி ரூபாய் வசூல். நவம்பர் மாதத்தை காட்டிலும் 7.3% அதிக வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த 800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. டிஏபி உரம் மானிய விலையில் வழங்க 3,850 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். விவசாயிகளின் நலனை மேம்படுத்துவதில் மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக பிரதமர் மோடி பெருமிதம். ஆண்டின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் நெகிழ்ச்சி பதிவு. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விதிமுறைகளில் இன்று முதல் புதிய விதிகள் நடைமுறை. நாட்டின் எந்த வங்கியிலும் ஓய்வூதியத்தை திரும்பப் பெறும் வசதி நடைமுறைக்கு வந்ததாக தகவல். வருமான வரி பாக்கி வைத்திருப்பவர்கள் அதனை அபராதமின்றி ஜனவரி 31ஆம் தேதி வரை செலுத்தலாம். அதிக வரி பாக்கி வைத்திருப்பவர்கள் வரி செலுத்த வாய்ப்பளிக்கும் திட்டத்தின் கீழ் கெடு 1 மாதம் நீட்டிப்பு. ஆன்லைன் மோசடிகளை தடுக்க செயலற்ற வங்கி கணக்குகள் உள்ளிட்ட 3 வகையான கணக்குகளை மூட ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. 2 ஆண்டுகளுக்கு மேலாக பணப்பரிமாற்றம் நடக்காத மற்றும் நீண்ட காலமாக பூஜ்ய தொகையை மட்டும் வைத்திருக்கும் வங்கி கணக்கு மூடப்படுவதாக அறிவிப்பு. மணிப்பூர் மாநில மக்களிடம் மன்னிப்பு கேட்க தகுதியற்றவர் முதலமைச்சர் பைரன் சிங். பிரதமர் மோடி மணிப்பூர் சென்றிருந்தால் பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்திருக்கும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் பேச்சு. பெருநகர சென்னை மாநகராட்சி, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்படும். காளையார்கோவில், திருமயம் உட்பட புதிதாக 25 பேரூராட்சிகள் உருவாக்கப்படும் என்றும் தமிழக அரசு அரசாணை. (2025) ஆங்கில புத்தாண்டையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மீட்ட 2024 நிறைவுற்று புத்தாண்டு 2025 பிறந்துள்ளதாக கருத்து. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த அமைச்சர்கள், எம்பிக்கள், திமுக மூத்த நிர்வாகிகள் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி வாழ்த்து பெற்றனர். (2025) ஆண்டு அதிமுகவினருக்கு பொற்காலமாக அமையும். புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி.
புத்தாண்டையொட்டி சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள் 242 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்துள்ளதாக போலீசார் தகவல். ஆங்கில புத்தாண்டை கொண்டாட செஞ்சிக்கோட்டையில் குவிந்த மக்கள். நெற்களஞ்சியம், ஆயுத கிடங்கு, யானைக்குளம், சிவன் பூங்கா உள்ளிட்ட இடங்களை கண்டு வியப்பு. புத்தாண்டு விடுமுறையொட்டி முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள். முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் வளர்ப்பு யானைகளுக்கு பாகன்கள் உணவளிப்பதை கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சி. புத்தாண்டில் நாடு நலம் பெறவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் ஓசூரில் கடலைக்காய் திருவிழா. ஆஞ்சநேயர் மீது கடலையை எறிந்து பக்தர்கள் வினோத வழிபாடு. காரைக்குடி அருகே ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற முதல் மஞ்சு விரட்டு. அனுமதியின்றி நடந்த மஞ்சு விரட்டில் காளைகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம். காளைகள் சீறி பாய்ந்து ஓடியதை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை. மேளதாளம் முழங்க 1008 பால்குடம் எடுத்து ஊர்வலம். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த். ரசிகர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். விஜயின் வருகை திமுக கூட்டணியை எந்த விதத்திலும் பாதிக்காது. அனைவரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். திராவிட முன்னேற்றக் கழக அணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. யாருக்கு பாதிப்பு ஏற்படாது, எதிர்பார்த்தது நடக்கும் நடக்காது என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும். யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், நடிகராக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், எந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும் ஆதரிக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே திமுகவிலே பாடுபட்டு ஆயிரக்கணக்கான மன்றங்கள், ஊருக்கூர் மன்றங்கள், எம்ஜிஆர் மன்றங்கள், அவை அப்படியே அதனுடைய கிளைகள் ஆயின. அவர் வெளியேற்றப்பட்ட போது அது ஒரு பலமான சக்தி ஆயிற்று. தாம் உள்ளவரை பாஜகவை தமிழகத்தில் ஆட்சிக்கு வர விடமாட்டேன் என வைகோ சூளுரை. அண்ணாமலையின் சாட்டையடி நிகழ்வு ரசிக்கும்படி இருந்ததாகவும் விமர்சனம். இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன் நானும் சொல்றேன். அம்மாதிரி இந்த அரசை கவிழ்க்கவோ, இந்த அரசை கட்சியை தேர்தலில் தோற்கடிக்கவோ முடியாத வகையில் நானும் எங்கள் தோழர்களும் கடுமையாக போராடுறோம். பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும். திமுக அரசுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தல். இருக்கிற சூழ்நிலையில் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற தமிழர் திருநாள் பொங்கல் தொகுப்பை தொகையோடு வழங்கியிருக்கிறார்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்டப்படி செல்லும். அடிப்படை விதிகளுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் பதில் மனு தாக்கல். தடையை மீறி போராட முயன்ற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட 231 பேர் மீது வழக்கு பதிவு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று போராட்டம் நடத்த முயன்ற நிலையில் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை.
2026 ஜெயலலிதா ஆட்சியை அமைப்பதே இலக்கு. சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா திட்டவட்டம். நிச்சயம் இருக்கு, நிச்சயம் வருங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. தேர்தல் இந்த பக்கத்துல வந்துட்டு நிச்சயமா வரும். மற்றபடி தமிழக மக்களை பத்தி உங்களுடைய மீடியாக்கள்ல அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். உயர்நீதிமன்றத்தின் விசாரணை குழு உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம். மதுபோதையில் கொலையை அரங்கேற்றிய 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருச்சி அருகே காவலாளியை கட்டி போட்டுவிட்டு தொழிலதிபர் வீட்டில் நகை பணம் கொள்ளை. மர்ம நபர்கள் துணிகரம், போலீசார் விசாரணை. திருவள்ளூர் அருகே திருமணமான இளைஞருடன் கல்லூரி மாணவி காதல். பெற்றோர்கள் கண்டித்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை. சென்னை வில்லிவாக்கத்தில் கோஷ்டி மோதலால் பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு. வில்லிவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. வயலில் கோவில் மாடு மேய்ந்தது தொடர்பாக தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரை மேலூர் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம். கோவை பந்தய சாலையில் மீடியா டவரில் ஏறி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞரால் பரபரப்பு. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு போதை ஆசாமியை கீழே இறக்கி சுளுக்கெடுத்த போலீசார். ஆந்திர மாநிலம் பார்வதிபுரம் பகுதியில் 20 அடி உயர மின்சார கம்பத்தில் ஒய்யாரமாக தூக்கம் போட்ட நபர். போதை தலைக்கேறியதால் சிறிதும் அச்சமின்றி வயர்களுக்கு இடையே படுத்திருந்த காட்சி வைரல். கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் இரவு நேரங்களில் உறைபனிக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள துர்க்கையம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. புத்தாண்டையொட்டி வருகை தந்த முதலமைச்சருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு. பாகிஸ்தானை சேர்ந்த 8 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை. கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மும்பை நீதிமன்றம் உத்தரவு.
மும்பையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது விதிகளை மீறியதாக 18,000 பேருக்கு அபராதம். வாகன ஓட்டிகளிடமிருந்து சுமார் 89 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக போக்குவரத்து போலீசார் தகவல்.